ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. நம் அனைவராலும் பகவான் என்று அழைக்கக்கூடிய அந்த 16 வயது பாலகன் திருவண்ணாமலை வந்து அடைகின்றார். திருவண்ணாமலை வந்தவுடன் நேராக அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்லுகின்றார். அவர் செல்லும்போது அங்கு அனைத்து கதவுகளும் திறந்திருக்கின்றன. கோவிலில் யாரும் இல்லை. அண்ணாமலையார் அந்த 16 வயது பாலகனின் வருகைக்காக காத்திருக்கிறார் போலும். அந்த பாலகன் நேராக அண்ணாமலையாரிடம் சென்று அண்ணாமலையாரை கட்டி தழுவி, அப்பா, உங்களுடைய ஆணைக்கிணங்க நான் இங்கே வந்துவிட்டேன். இனி உன் இஷ்டம் என் இஷ்டம், உன் இஷ்டம் என் இஷ்டம் என்று சொல்லி கோயிலில் ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்கின்றார். அதன் பிறகு அண்ணாமலையார் கோயிலிலே பாதாளலிங்கம் போன்ற 2-3 இடங்களிலும் குருமூர்த்தம், பவளக்குன்று, ஆலமரக் குகை, விருப்பாச்ச குகை, கந்தாசிரமம் போன்ற இடங்களிலும் அவர் இருக்கின்றார். அண்ணாமலையார் அந்த 16 வயது பாலகனை பார்த்தவுடன் இவரை ஒரு பெரிய ஞானியாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து, அதே நேரத்தில் இந்த பாலகனுக்கு ரொம்ப கடினமான சோதனைகளை கொடுக்கின்றார். வெரி டஃப் டெஸ்ட், ரொம்ப கடினமான சோதனைகள். சாப்பாடு கிடையாது, இருக்க இடமும் கிடையாது. சம்மர் வின்டர் எல்லாத்துக்கும் ஒரு கௌபீனம், ஒரு துண்டு, அதுதான் ட்ரெஸ்ஸு. காலுக்கு செருப்பு கிடையாது. எங்கெல்லாம் போய் தங்குகிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு ஏகப்பட்ட தொந்தரவு, இடைஞ்சல், ஆடு மேய்க்கிற பசங்க கல் அடிக்கிறது, இப்படி ஒரு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அதே போன்று போலீஸ் சாமியார்களும் இவருக்கு மிகுந்த தொல்லை கொடுத்து பல்வேறு சிரமத்திற்கு ஆளாக்குகின்றார்கள். எல்லா காலகட்டத்திலும் உன் இஷ்டம் என் இஷ்டம் என்று முழு சரணாகதி மனப்பாங்குடன் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை நடத்தி வருகின்றார். இப்படி எல்லா கஷ்டத்தையும் கொடுத்த பிறகு அண்ணாமலையார் பகவானை தன்னுடைய மடியிலே எடுத்து வைத்து கொண்டு ஆனந்தப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, அவரை தன்னுடைய மடியில் வைத்து கொண்டு இந்த உலகத்தையே கொண்டு வந்து அவருடைய காலடியில் போட்டார். இந்த உலகத்தையே கொண்டு வந்து அவருடைய காலடியில் போட்டார். போட்டுவிட்டு அண்ணாமலையார் உலகத்துக்கே பறைசாற்றுகின்றார். பாருங்கள், என்னுடைய பக்தனை பாருங்கள், இப்படி ஒரு பக்தனை உலகத்தில் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. என்னுடைய பக்தனை பாருங்கள் என்று உலகத்துக்கே பறைசாற்றுகின்றார். அண்ணாமலையார் பகவானை பார்த்து, அப்பா, நீ என்னை விட்டு எங்கேயும் போகாதே. உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. நீ வேறு, நான் வேறு அல்ல என்று தன் கூடவே இருக்க வைத்து விட்டார். பகவான் 54 ஆண்டுகள் திருவண்ணாமலையை விட்டு எங்கேயும் போகவில்லை. பகவானுடைய 146வது ஜெயந்தி 2026 ஜனவரி 4ஆம் தேதி. பகவான், அது அவருடைய பிறந்த நாள். நாம் அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா? என்ன பரிசு பகவான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம் என்றால், நாம் எல்லோரும் பகவானிடத்தில் சென்று அவர் இல்லாத இடமில்லை, ஆசிரமோ அல்லது நம் இல்லமோ, அங்கே சென்று அவருடைய புகைப்படமும் அமர்ந்து அருணகிரி ரமணனிடம் சரணாகதி, நீயே கதி, பகவான் விட்ட வழி, அடைக்கலம், தஞ்சம், எங்களை
காப்பாத்துங்க, கரை சேர்த்துங்க என்று மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பகவானிடம் செய்த பிரார்த்தனை வீண் போனது என்பதே கிடையாது. முருகனார் சுவாமிகள் சொல்லுவார், பகவானிடத்தில் தஞ்சமடைய வந்தவர்களின் பாரங்கள் அனைத்தையும் மகரிஷி அவர்கள் அவருடைய விதியின்படி ஏற்றுக்கொள்வதன் காரணமாக எந்த ஆபத்து வந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. பகவான் என்றென்றும் நம்மை பாதுகாத்து ரட்சிப்பார். பகவான் எப்படி அண்ணாமலையாரிடத்திலே சரணாகதி அடைந்தாரோ அதே மாதிரி நாமும் பகவானிடத்தில் சரணாகதி அடைவதுதான் நாம் பகவானுக்கு அவருடைய ஜெயந்திக்கு கொடுக்கும் பரிசு. அந்த பரிசைத்தான் பகவான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எப்படி பகவான் அண்ணாமலையாரிடம் உன்னிஷ்டம் என் இஷ்டம் என்று சொன்னாரோ, பக்தர்களாகிய நாம் பகவானிடத்திலே உன்னிஷ்டம் என் இஷ்டம் என்று சரணாகதி அடைய வேண்டும். பகவானே, நான் எனக்கு சொந்தமல்ல, உங்களுக்கு சொந்தம், என்னை காப்பாற்றுங்கள், கரை சேர்த்துங்கள் என்று அவரிடத்திலே சரணாகதி அடைவதுதான் நாம் செய்யக்கூடிய முக்கியமான சாதனை. இந்த ஜெயந்தி நாளில் இந்த ஒரு கருத்தை நாம் அனைவரும் செயல்படுத்த வேண்டும். அதற்கு குரு அருள் வேண்டும். குரு கிருபையே முக்கிய சகாயம் என்று பகவான் அடிக்கடி கூறுவார். அவர் சொன்ன மாதிரி அதை அப்பியாசம் செய்ய வேண்டும். அந்த சரணாகதி என்ன என்பதை பகவான் 54 ஆண்டுகள் வாழ்ந்து காட்டினார். அந்த மாதிரி நாம் பகவானிடத்திலே சரணாகதி அடைவதுதான் இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம். இன்னும் சொல்லப்போனால் 54 ஆண்டுகள் தெய்வம் மனித வடிவிலே திருவண்ணாமலையிலே நடமாடியது. அப்பேற்பட்ட பகவான் போன்ற ஒரு ஞானி இதுவரை பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ஞானியோட நாம் தொடர்பு வைத்திருப்பதற்கு நாம் எல்லோரும் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பல்வேறு ஜென்மங்களில் நாம் செய்த புண்ணியம். நாம் பகவானிடம் போகவில்லை, பகவான் தான் நம்மிடம் வந்து நம்மை காப்பாற்ற வேண்டும், கரை சேர்க்க வேண்டும் என்று தயாராக இருக்கிறார். இதைவிட ஒரு பாக்கியம் இந்த உலகத்திலே வேறு என்ன இருக்கிறது? பகவானை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். முருகனார் சுவாமிகள் அவருடைய பாடலில் நம்பினார் தம்மை நலியவிடான் கண்டீர், நம்பினார் தம்மை நலியவிடான் கண்டீர் என்று அழகாக குறிப்பிடுவார். மற்றும் ஒரு பாடலில் எந்தை ரமணன் அருள் எய்தினோர் எக்காலும் சிந்தை கலங்கி தெருமரார், எந்தை ரமணன் அருள் எய்தினோர் எக்காலும் சிந்தை கலங்கி தெருமரார் என்று அழகாக குறிப்பிடுகின்றார். நாம் பகவானை நம்பி அவரிடம் சரணாகதி அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் நம்மை பாதுகாத்து ரட்சிப்பது அவருடைய பொறுப்பு. இனி நம் காப்பு ரமணனின் பொறுப்பு என்று பகவான் சொன்ன மாதிரி நாம் சிவனேன் இருக்கலாம், சும்மா இருக்கலாம். ஏன்னா அவர்தான் எல்லாவற்றையும் நடத்துகிறார். நம்மை கரை சேர்ப்பதற்காகவே அவர் இருக்கின்றார் என்ற கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முருகனார் சுவாமிகள் ஒரு பாட்டில் வந்தடைந்தவர் வல்வினை மாசற எந்த நேரமும் இன்னருள் செய்பவன், வந்தடைந்தவர் வல்வினை மாசற எந்த நேரமும் இன்னருள் செய்பவன் என்று அழகாக குறிப்பிடுவார். பகவானுடைய சில கூற்றுக்கள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இருக்கும். அவருடைய ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட், பகவான் இஸ் இன் யூ, வித் யூ அண்ட் யூ ஆர் யுவர் செல்ஃப். பகவான் யாருங்க இப்படி சொல்ல முடியும்? யூ ஆர் யுவர் செல்ஃப் பகவான் என்று ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். திஸ் இஸ் தி அல்டிமேட் ட்ரூத். வேறு யாராலும் இப்படி சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஞானியுடன்
நமக்கெல்லாம் ஒரு தொடர்பு ஏற்பட்டது என்றால் அது நாம் பல ஜென்மங்களிலே செய்த புண்ணியம், குரு அருள். பகவான் சொன்ன மாதிரி பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டு அவரிடத்திலே சரணாகதி அடைந்து அவர் சொன்ன மாதிரி நம்முடைய வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன். அந்த செல்ஃபை ரியலைஸ் செய்ய அதற்குண்டான சாதனைகளை செய்து நாம் அவருடனே இரண்டர கலக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த ரமண ஜெயந்தியின் நோக்கம். அதுதான் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு, நாம் அவருக்கு செய்யக்கூடிய கைமாறு. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. சர்வம் ரமணார்ப்பணமஸ்து.